மிகவும் பிரியமானவர்களே, சரித்திரத்திலே அநேக ராஜாக்கள் தங்களை கடவுளாகவும் கடவுளின் அவதாரமாகவும் அறிவித்துக் கொண்டார்கள். உதாரணமாக பார்வோன் ராஜா, நேபுகாத் நேச்சார், சீசர் போன்றவர்கள். ஆனால் அவர்களின் மரணமோ அவர்களும் சாதாரண மனிதர்கள் என்றே நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. சத்திய வேதாகமத்தில் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானத்தில் தோன்றிய விசேஷித்த நட்சத்திரத்தை கண்ட ஞானிகள் பூமியிலே ராஜாவாக பிறந்த குழந்தையை தேடி வந்து பணிந்து கொண்டார்கள். ஆம், இந்த ராஜாதி ராஜாவை எல்லாரும் தலைமுறை தலைமுறையா தங்கள் உள்ளங்களில் ஆளுகையை செய்கிறவராகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நமக்கு விடுதலை அளிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாடு, இனம், மொழி, ஜாதி, மதம் என்ற பாகுபாடின்றி அவர் எல்லாருடைய உள்ளங்களிலும் ராஜாவாகவே வீற்றிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததினால் அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். சத்திய வேதாகமம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று கூறுகிறது. ஆம், என அன்பானவர்களே, தேவகுமாரனாய் வெளிப்பட்ட அந்த ராஜாதி ராஜாவாய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் விடுதலையும் நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே மனித கடவுள்களை அல்ல, கடவுளே மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள்.